அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற திருத்தலம் சங்கரன் கோவில். இந்த திருக்கோவில் பத்தி எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். இந்த திருத்தலத்துல இறைவன் சிவனாவும் திருமாலாவும் சேர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். திருமாலாவும் சிவனாவும் சேர்ந்து சங்கர நாராயணனா இருக்க காட்சி அருள் பாலிக்கிறாரு, உலகத்துக்கு காட்சி கொடுக்கிறாரு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இதை தாண்டி சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தலம் சுக்கிரன் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்துல திருமண தோஷங்களை அல்லது திருமண பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த வினையை நீக்கி நல்ல நற்பயனை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு பல சிறந்த உதாரணம் எடுத்துக்காட்டு இருக்கு. அது எந்த மாதிரி அவர் அருள் பாலிக்கிறார் அல்லது எந்த மாதிரி அந்த ஜாதகத்துல அந்த வினை நீங்குது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு சங்கர லிங்கம்னு பேரு. பொதுவா ஒரு மனுஷனுடைய சங்க கழுத்து பகுதின்னு சொல்லுவாங்க. கழுத்து பகுதியை கலோக்கிய சொல்லும்போது சங்கு பகுதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சங்கு பகுதியில அல்லது கழுத்து பகுதியில தான் இறைவனுக்கு விஷம் அப்படி நிற்கும். அந்த கழுத்து பகுதியில ஊதா கலர்ல சிவபெருமான் படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். சிவபெருமானுக்கு இயற்கையாகவே அவருடைய கழுத்து பகுதியில அந்த விஷம் தேங்கி நிற்கும். அது நம்ம உடம்புல கர்மா படி பார்த்தா காலபுருஷ தத்துவத்துல 3ஆம் பாகமா இருக்கக்கூடிய மிதுன ராசி தான் சுக்கிரன் கர்மாவை சொல்லுது. டிஎன்ஏ மெத்தட்ல பார்க்கும்பொழுது 3ஆம் பாவகம் அல்லது 3வது ராசியா இருக்கக்கூடிய மிதுனம் சுக்கிரன் கர்மாவை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அமைப்பு. அதில் நடு நட்சத்திரமா இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம், அதுவும் சுக்கிரன் கர்மாவை பெற்ற ஒரு நட்சத்திரம். ராசிப்படி பார்த்தா சிம்ம ராசி சூரியனின் மூலத்திரையோட வீடு. கன்னி ராசி புதன் கிரகத்தோட மூலத்திரையோட வீடு. சிம்மத்தின் அதிபதி இருக்கக்கூடிய சிவன் அவருடைய ராசி அல்லது சூரியன் அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமான். அதே போலதான் புதனுடைய அதிதேவதை விஷ்ணு அல்லது திருமால். இந்த 2 ராசியும் இணைக்கக்கூடிய ஒரு ராசி, மன்னிக்கணும், இந்த 2 ராசி இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம். அந்த உத்திர நட்சத்திரோட அமைப்பு ஒரு நீண்ட தூண் மாதிரி இருக்கும். அதுதான் இங்க நீங்க பார்க்கலாம். அந்த சங்கர்லிங்கத்தோட உயரத்தை வச்சு மேற்கொண்டு பார்க்கணும்னா இங்க இருக்கக்கூடிய அம்பாளோட பேரு கோமதி அம்மன். கோமதி அம்மன்ங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா கோ மத்திய அம்மன், அதுதான் மறுபடி கோமதி அம்மன் மாதிரி இருக்கு. கோ அப்படின்னா பசுக்களோட கூட்டம். கோனா பசு குறிக்கக்கூடிய சொல். கோவுக்கு மத்தியில அந்த அம்மன் இருக்கக்கூடியதா ஒரு வரலாறு இருக்கு. அதான் கோமதி அம்மன். கோ அப்படின்னா காமதேனு. காமதேனோட நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. அந்த உத்திரட்டாதிக்கு 7வது ராசியா கன்னி ராசி இருக்கும். ஸோ அதுதான் அவங்களுடைய 7ஆம் பாகமா இருக்கு சங்கர நாராயணனுக்கு. ஸோ இது இருக்கையாகவே கன்னி, மீனம், சிம்மம் இந்த 3 ராசியும் இணைக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த கோயில விசேஷமே புற்றுமண், புற்று சார்ந்த விஷயங்கள். புற்றை குறிக்கக்கூடியது பாம்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் புற்றை குறிக்கக்கூடியது. அந்த பாம்பு தான் நம்ம புராணப்படி ராகு அப்படின்னு சொல்றோம். ஸோ ராகு பிளஸ் சுக்கிரன் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதத்துல இயற்கையாகவே திருமண தடை உண்டாகலாம், தாமத திருமணம் உருவாகலாம், அல்லது திருமணத்திற்கு பிறகு பல பிரச்சனைகளை பல சிக்கல்களை அவங்க சந்திக்கலாம். ஸோ அப்படி அவங்க சந்திக்கிறாங்க, அப்படிப்பட்ட சூழல் வருதுன்னா அவங்க தொடர்ந்து ஒரு தடவையோ 2 தடவையோ இல்லாம தொடர்ந்து சங்கரன் கோவில் போயிட்டு அங்க இறைவனை தரிசனம் பண்ணும் பொழுது அவங்க ஜாதக அடிப்படையில ஒரு ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடும். அந்த ஜாதகத்துல சுக்கிரன் எவ்வளவு பலமா இருக்காரு, ராகு எவ்வளவு பலமா இருக்காரு, 2 பேரும் எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறாங்க, பரிவர்த்தனை இருக்காங்கிற பொறுத்து, அவங்க ஜாத அமைப்பை பொறுத்து அவங்க ஒரு தடவையும் போகும் பொழுது அந்த கர்ம வினைகள் குறைஞ்சு 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 அவங்க ஜாதகத்துல ஒரு சிறப்பான அமைப்பை பெற்று திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுது. இந்த கோயிலோட தனி சிறப்பு, சிவனும் திருமாலும் ஒன்னா சேர்ந்து சங்கர நாராயணனா அருள் பாலிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். வெள்ளி பேழையில ஸ்படிகலிங்கம் இருக்கும். இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு
காலையில் மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க. ஒரு தடவையும் நீங்கள் ஸ்படிகலிங்கத்தை போய் பார்க்கணும், அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கணும்னு நினச்சா இந்த கோயிலுக்கு நீங்கள் தவறாமல் போய் தரிசனம் பண்ணலாம். அது இன்னும் விசேஷமாக இருக்கும், மிக சிறப்பாகவும் அமையும். இந்த ஸ்படிகலிங்கத்தை சிறுகேரி பெரியவரால் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கோயிலோட மற்றொரு தனி சிறப்பு, மார்ச் மாதம் ஒரு வருஷமும் மார்ச் மாதம் வரக்கூடிய 21, 22, 23 தேதியில் சூரிய ஒளி நேரடியாக சிவலிங்கத்தின் மேலேயே படுற மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் கோயிலுக்குள்ள போயிருந்தது தெரியும், அந்த கோயிலுடைய மெயின் வாசலிருந்து கீழே இறங்கி அதுக்கடுத்து போகிற மாதிரி அமைப்பு இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் சூரிய ஒளி சூரியனிலிருந்து டைரக்டாக சிவலிங்கத்தின் மேலே படுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இது இன்னொரு விசேஷம், இந்த கோயிலுக்கு கூடுதல் சிறப்பாக அமையும். அதனால யார் யார் ஜாதகங்கள்லாம் உங்கள் ஜாதகத்திலையோ அல்லது தெரிஞ்சவங்க ஜாதகத்திலையோ சுக்கிரன் ராகு தொடர்பு பார்வையாகவோ சேர்க்கையாகவோ அல்லது பரிவர்த்தனையாகவோ ஏதேனும் ஒரு அமைப்பில் இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி பண்ண, அல்லது திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து சச்சரவு பிரச்சனை மன வருத்தங்கள் இப்படி இருக்கும் பொழுது அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணுறதுக்கு தவறாமல் போய் சங்கரன் கோவிலில் தரிசனம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையட்டும், திருமணமும் கைகூடி வரட்டும். காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மற்றொரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.